கன்னி ராசி நேயர்களுக்கு கரூர் அஷ்டமணி மேகலையின் அன்பான வணக்கம். தைத்திருநாள் வாழ்த்துக்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு தன்னுடைய ராசிநாதன் புதன் சுகஸ்தானங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அவர் விரையாதிபதியிட்ட அஸ்தங்கம் பெறார். அது ஒரு சின்ன சர்க்கிள் தான். இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் பெறும்போது கொஞ்சம் வீட்டில் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சின்ன சின்ன வாயு பிடிப்புகள், நரம்பு பிடிப்புகள் எல்லாம் கூட கன்னிராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம். அது 4-7 அதிபதி 10ல் இருக்கிறது. கேந்திராதிபத்திய தோஷம் வரும். தன்னுடைய எண்ணங்கள், தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய குடும்ப நபர்கள் எதுவுமே தனக்கு ஃபேவராக இல்லைங்கிற ஒரு மன உளைச்சல்கள் கன்னிராசிக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வரும். ஏன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு ஒன்று இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு உண்டு. ஏன்னா குருபெயர்ச்சி வரைக்குமே அது இருக்கும். 10க்கு ராசியாதிபதி புதனும் 4ல் உட்கார்ந்துருக்காரு, அஸ்தங்க நிலையில் இருக்கார். அதனால நிம்மதி கொஞ்சம் கெடும். நிம்மதி நம்ம எங்கே கிடைச்சதுனாலும் போய் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடலாம், ஆனால் எங்கேயுமே கிடைக்காது. நிம்மதி நம்மை சார்ந்தது, நம்முடைய எண்ணங்களை சார்ந்தது. நாமளாகவே நிம்மதியாக இருக்கும் பட்சத்து கிரகங்கள் தானே. அடுத்த மாதம் பயிற்சி ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதனால ஹாப்பியாக இருங்க. மன உளைச்சலாக இருந்ததுன்னா நல்ல கோவில் குளங்களில் போய் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னா வீடு வாசலை சுத்தம் பண்ணி நல்ல சாம்பிராணி பவை போட்டு ஜெகஜோதியாக ஒரு மந்திர உச்சாதனங்கள் ஏதாவது, அதுதான் குரு மந்திரங்கள் சொல்கிற இடத்துல தான் குரு இருக்கார். அதனால் ஏதாவது மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் பதிவு பண்ணி அந்த ஸ்லோகத்தை போட்டு விடுங்க. அது இன்னும் மனதுக்கு தெளிவாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல கண்டகச்சனி அமர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால எவ்வளவுதான் நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நம்ம கவலைக்கு சூழ்நிலைங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது சனியினுடைய பார்வையினாலேயோ தவிர வேற எந்த விஷயமும் இல்லை. 12ல் வேற கேது. வெளி உலகத்தில் வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய விமர்சனங்கள்லாம் நீங்கள் காதிலே வச்சுக்காதீங்க. என்ன விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க, மனசுக்கு கொண்டு போகாதீங்க. அது நிம்மதியை கெடுக்குங்கிறதையும் சொல்லி வெளி உலக பயணங்கள், வெளியூர் ட்ரிப்பு, அதாவது வெளியில் ட்ரிப் ஏதாவது போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. மன வேதனைகளை கொடுக்கக்கூடிய காலம். அது மட்டும் இல்லை, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல போய் சந்திரன் நீசமாகிறார். அதனால கொஞ்சம் உங்களுடைய ஆசைகளை, எண்ணங்களை கொஞ்சம் போட்டு இந்த மாதம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு புது விஷயங்களும் முயற்சிகளும் இந்த மாதத்தில் வேண்டாம். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போது பிறக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது சரியில்லை. இருந்தாலும் கன்னிராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அவர் பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறது. மகாலட்சுமி யோகமும் வழிபாடும் சிறப்பான விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.